இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இதோட தலைப்பு பேராசை பெருநஷ்டம். ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டுறவர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் விறகெல்லாம் வெட்டி டவுனுக்கு கொண்டு போய் அதை வித்து அதுல வர பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் அங்கிருந்து ஒரு வாத்தை வாங்கிட்டு வந்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணாராம். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த வாத்து ஒரு தங்கத்திலான முட்டைய போட்டுச்சான். இவருக்கு பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு. உடனே அந்த தங்க முட்டையிட்ட வாத்தை கொஞ்சிட்டு அந்த முட்டையை எடுத்துட்டு போய் டவுன்ல வித்தாராம். இந்த மாதிரி தினமும் அது ஒவ்வொரு முட்டையை போட்டுச்சான். அவன் டெய்லி அதை கொண்டு போய் வித்து நிறைய காசு சேர்த்துட்டானா. நிறைய காசு வந்த உடனே அவன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. தினம் தினம் அந்த முட்டையை எடுத்துட்டு போய் விற்கிறதுன்னு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். அவன், அவனுடைய மனைவி, அவனுடைய 2 குழந்தைங்கன்னு எல்லாரும் இதுக்கு முன்னாடி வறுமையில இருந்தாலும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அவனுடைய மனைவி, நம்ம இந்த வாத்தை கொன்னுட்டா வயிற்றுக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்கும், அதெல்லாம் வித்து நம்ம இன்னும் பணக்காரங்களா சீக்கிரமாவே ஆயிடலான்னு ஒரு ஐடியா சொன்னாலாம். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அதை கொன்னரலான்னு முடிவு பண்ணி அந்த வாத்தை கத்தியால அறுத்துட்டாங்களாம். வயிற்ற கிழிச்சு பார்க்கும்போதுதான் அதுக்குள்ள வெறும் ஒரே ஒரு தங்க முட்டை மட்டும்தான் இருந்தது தெரிஞ்சிச்சு. விவசாயிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவசரப்பட்டு இந்த வாத்தை கொன்னுட்டமே, தினமும் வச்சிருந்தாங்க கூட தினமும் ஒவ்வொரு முட்டை போட்டிருக்கும், நம்ம அதை வித்து வாழ்க்கை நடத்திருக்கலாம். இப்ப அந்த மொத்தமா கொண்டுட்டு இப்ப நம்ம வாழ்க்கை மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டானா. அந்த வாத்தை உயிரோட விட்டிருந்தா கூட தினமும் ஒவ்வொரு தங்க முட்டை போட்டிருக்கும். இவன் அதை சேகரிச்சு வித்து அவனுடைய வாழ்க்கையை நடத்திருக்கலாம். ஆனா இவனுடைய மனைவி பேராசைப்பட்டதுனால இவனும் யோசிக்காம அந்த வாத்தை கொன்னுட்டு இப்ப மறுபடியும் பழைய மாதிரி ஏழ்மையான சூழ்நிலைக்கே வந்துட்டான். அதுதான் குட்டீஸ், எப்பவுமே பேராசைப்பட்டா பெருநஷ்டம் தான் கிடைக்கும்.